ஹாய் ஹலோ வணக்கம். ஹெல்த் இஸ் வெல்தி தமிழா. நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? இந்த 5 விஷயத்தை மட்டும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டயட்டே ஃபாலோ பண்ணலைனாலும் இந்த 5 விஷயம் உங்களை ஈஸியாக வெயிட் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதலாவது, அளவாக உண்ணுதல். நீங்கள் என்ன தான் டயட் ஃபாலோ பண்ணி ஹெல்த்தியான ஃபுட்டை மட்டுமே எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் அளவாக சாப்பிட்டா மட்டும்தான் அதனுடைய யூஸ் இருக்கும். அதனால் அளவாக ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கோங்க. இரண்டாவது, நல்லா மென்று சாப்பிட்றது. நீங்கள் 3 வேளையும் சாப்பிட்றீங்க, ஒரு நாளைக்கு கம்பல்சரி. அந்த 3 வேளையும் வாயை மூடி மென்று அரைச்சி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, நம்முடைய வயிறுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நிறைய ஃபில்லான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ ஈஸியாக டைஜஷன் ஆக ஹெல்ப் பண்ணும். ரொம்ப நேரம் நம்முடைய பாடியில் அந்த உணவு அப்படியே இருக்காது. இதனால் வெயிட் லாஸ் ஈஸியாக நடக்கும், இன்னும் வெயிட் போடாமல் பாதுகாக்கும். மூணாவது, வார்ம் வாட்டர். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், வார்ம் வாட்டர் ரொம்ப முக்கியமானது வெயிட் லாஸ்க்கு. ஏன் அப்படின்னா, நீங்கள் எப்போ தண்ணி குடித்தாலும் வார்ம் வாட்டரை எடுக்கும் பொழுது ஈஸியாக வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் கரைக்கும். நாலாவது, ஃப்ரீ மோஷன். ஒரு நாளைக்கு 2 முறை மோஷன் போனீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை ஒரு நாளைக்கு 1 முறை போகவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா, நீங்கள் கம்பல்சரி வார்ம் வாட்டர் குடிச்சே ஆகணும். ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட உணவு வெளியே தள்ளலை, கழிவு வெளியே போகலை அப்படின்னா அது இன்னும் நிறைய விதமான நோயை உருவாக்கும், நம்மளுடைய பாடியில் கெட்ட கொழுப்பை எல்லாம் சேர்த்து விடும். ஸோ தினமும் ரெகுலராக மோஷன் போயே ஆகணும். அதுக்காக வார்ம் வாட்டர் கூடவே காய்கறி, ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. 5வது, உடற்பயிற்சி, வாக்கிங் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் டெய்லி உடற்பயிற்சியும் வாக்கிங்கும் பண்ணும் பொழுது இந்த சுகர், பிசிஓஎஸ், ஹார்மோன் ப்ராப்ளம், வெயிட் லாஸு, மலச்சிக்கல், மோஷன் எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வாக்கிங் போகும்போது உங்களுடைய பாடிக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதை கண்டினியூவாக பண்ணுங்கள். நீங்கள் என்ன தான் இந்த 5 ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலும் செய்யக்கூடாதது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் தவிர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கான யூஸ் கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவாய்ட் ஃபுட்டு. என்னென்ன விதமான ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட் சைடில் விற்கிற ஃபுட்டு, நல்ல காரம் போட்டது, எண்ணெயில் வறுத்தது, பொரித்தது, அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, பீஸா, பர்கர் இந்த மாதிரி இருக்கிற எல்லா உணவுமே முழுமையாக அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு பதிலாக என்னென்ன விதமான ஃபுட்டை எடுத்துக்கலான்னா, நல்ல காய்கறி, வெஜிடேபிள்ஸ், அப்புறம் எக்கு, சிக்கன் இந்த மாதிரி நம்ம வீட்டில் அளவாக சமைச்சதை மட்டும் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்க்கு காலையில், மதியம், இரவு 3 வேளையும் என்னென்ன விதமான ஃபுட்டை எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு டயட் சார்ட்டை இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், போய் பார்க்காதவங்க பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.